கிரீஷ்லி ஸ்டோரி டைம். சுறுசுறுப்பான எறும்பும் சோம்பேறி வெட்டுக்கிளியும். அது ஒரு கோடைக்காலம். எறும்புகள் தினமும் சுறுசுறுப்பாகவும் கடினமாகவும் வேலை செய்து கொண்டிருந்தன. தன்னுடைய உணவை தன் கூட்டில் சேமித்து கொண்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி வயலின் வாசித்து கொண்டும் நடனமாடியும் மகிழ்ச்சியாக தனது காலத்தை கழித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் எறும்பு அதை பார்த்து, "நீ இப்படி பொழுதுபோக்கில் நேரத்தை வீணடிக்காதே. இப்போது உணவு சேமிக்கவில்லை என்றால் குளிர்காலத்தில் பட்டினி கிடக்க நேரிடும்" என்று எச்சரித்தது. ஆனால் வெட்டுக்கிளி அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு ஏளனமாக சிரித்தது. நாட்கள் செல்ல செல்ல குளிர்காலமும் தொடங்கியது. குளிர்காலம் வந்ததும் பனி மூடி கிடந்ததால் எங்குமே உணவு கிடைக்கவில்லை. ஆனால் எறும்புகள் தனது சேமித்த உணவால் பசி இல்லாமல் இருந்தன. அப்போது வெட்டுக்கிளி மட்டும் உணவில்லாமல் பட்டினி கிடந்தது. வெட்டுக்கிளி தனது தவறை எண்ணி வருந்தியது. வெட்டுக்கிளி உதவி கேட்க எறும்பு வீட்டிற்கு வந்தது. எறும்பு கூறியது, "நான் உன்னை முன்பே எச்சரித்தேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை. கடினமாக உழைத்தால் மட்டுமே உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும்" என்று கூறி தனது உணவில் சிறிது பங்கை வெட்டுக்கிளிக்கு தந்தது. சரி குழந்தைகளே, இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு உழைப்பது நாளை பாதுகாப்பிற்காக. எனவே சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.